வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு பிரைடல் ஸ்லீவ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த அந்த நெக் டிசைனோட ஸ்லீவ் பார்ட்டு தாங்க இது. அதில் நான் என்ன நெக்லைன் கொடுத்துருந்தனோ அதுவே தான் சேம் இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே இருக்கிற அந்த புட்டா மட்டும் இல்லாமல் அந்த நெக்லைனில் நான் என்னென்னலாம் பண்ணியிருந்தனோ ஸோ அதே தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்ன இருக்கோ அதே தான் சேம். மேலே வந்து இந்த மாதிரி நான் செக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம், அதுக்கு பாக்ஸுக்கு நடுவில் என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்லீவோட எட்ஜு கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் பீட் ஒர்க் பண்ணிட வேண்டாம், அப்புறம் ஸ்டிச்சிங்க்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பீட் ஒர்க்காலேயே நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு பீட் ஒர்க் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுங்க. இந்த பிரைடல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் பீட் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸோட காஸ்ட் எவ்வளோ, என்ன மாதிரி இதுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்டு தான், அதாவது ஸ்விங் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, த்ரெட்டு யூஸ் பண்ணலாமா அல்லது நரம்பு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி த்ரெட்டு தாங்க, ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்விங் த்ரெட்டில் நல்லா குவாலிட்டியான த்ரெட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பீட் ஒர்க் பண்ணால் எனக்கு கரெக்டாகவே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு த்ரெட்டு குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுலேயே பிசுறாக ரொம்ப பஞ்சாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது. நான் இந்த மாதிரி பீடு ஒர்க்குக்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி அயன் நீடில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும், தின்னாக இருக்கும். நான் த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும்தான் துலிப் நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பீட் அண்ட் ஜர்தோசி ஒர்க்குக்கெலாம் இந்த மாதிரி அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம நிறைய குவான்டிட்டி வந்து பீடு வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போட்டு முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீடை மட்டும் தள்ளி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரலாம். இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா ஜர்தோசியில் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இந்த மாதிரி நாட் போடும்போது 2 ட்விஸ்ட்டு பண்ணிவிட்டு நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலண்டே வராது, ரொம்ப டைட்டாக க்ரிப்பாக இருக்கும் நாட் போடும்போது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி நாட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம இங்கே இந்த லைனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக போட்டு முடிச்சுக்கோங்க. பிகினராக இருந்தால் நீங்கள் 2 பீடாக இந்த மாதிரி தள்ளி விட்டு நீங்கள் போடுங்க. கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பீடு வருது அப்படிங்கும்போது நீங்கள் பீடை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணுறது எப்படிங்கிற ஈஸியான மெத்தடும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோக்கு லிங்க் வேணும்னாலும் நான் தர்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது மட்டும் இந்த 2 பீடை நீங்கள் தள்ளிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது நம்ம பீடை அப்படியே இறக்கி விட்டுட்டு அந்த 2 பீடுக்கு சென்டரில் இருக்கிற கேப்பில் மட்டும் நீடில் உள்ளே இறக்கி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பீடை நீங்கள் இறக்கிட்டு அதுலேருந்து 2 பீடு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஜர்தோசியில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் இப்போ போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது இப்போது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரியே தான் நான் ஃபுல்லாக போட்டு முடிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே இதே மாதிரி பீட் ஒர்க் வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு சென்டரில் வந்து ஒரு புட்டா மாதிரி ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சுகர் பீடை வந்து அதில் லோட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து நம்பர் 4 சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீடை எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி நான் வைக்கிறேன். அதாவது பார்டர் லைன் வந்து கீழே இருக்குது, நான் அந்த போர்ஷன்லேருந்து கரெக்டாக சென்டர்லேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதிலேருந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம 2 பீடாக அந்த பீடை சுற்றியும் ரவுண்ட் பீடை சுற்றியும் நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ரவுண்ட் பீடு வந்து நகராமல் அப்படியே அந்த இடத்துக்கே நிற்கும். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் முடிக்கும்போதும் அந்த ரவுண்டுக்கு எந்த அளவுக்கு பீட் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக வச்சுட்டு, இன்னும் ஒரு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி உள்ளே கொடுத்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு அந்த ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக அதே ஷேப்பில் நிற்கும். இப்போ உள்ளேருந்து த்ரெட்டை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து நான் நம்பர் 3 சைஸில் ஒரு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இதை வந்து அங்கே மேலே வச்சு அங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு நாட் மட்டும் போடுறோம் இந்த இடத்துக்கு. நாட் போடும்போது பார்த்திங்கன்னா நீடில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம நாட் போட்டோம்னா அந்த நாட் வந்து நமக்கு நல்லா டைட்டாக க்ரிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே அதுக்கடுத்து வந்து இந்த ஆஃப்லேருந்து கரெக்டாக கொஞ்சம் கேப் தள்ளி இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து நான் 2.5 mm இருக்கிற இந்த ரவுண்ட் பீட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இங்கேருந்து ஒவ்வொன்றா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஆஃப்லேருந்து நீங்கள் எடுத்தால் தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸிமம் எங்கேயும் நாட் போடாமல் நம்ம அப்படியே ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் எடுக்கும்போது லைட்டாக பிசுறு மாதிரி வந்துச்சுன்னு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு பீடை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இப்போ நம்ம போட்டு முடிச்சிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அந்த லேஸான நூலில் வந்து நம்ம பீட் போட்டிருக்கும்போது நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது அந்த பீடு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் மட்டும் நமக்கு கேப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் போடும்போதே கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 பீடுக்கு சென்டரில் இங்கேருந்து நான் த்ரெட்டை எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3 பீடு எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக இங்கே சென்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீடு ஒன்று எடுக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு சுகர் பீடு ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம வச்சோம் இல்லையா 3 பீடு அந்த சைஸில் 2.5 mm சைஸில் மறுபடியும் ஒரு பீடு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 பீடை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த த்ரெட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் 2 பீடை மட்டும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம மொத்தமாக 3 பீடையும் வச்சு போட்டோம்னா கொஞ்சம் லூஸாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பீடை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீடை வச்சு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து நம்ம நாட் போட்டோம். நாட் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா டைட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பாக்ஸுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு பீடு ஒர்க் மட்டுமே தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த டிசைன் யார் வேணாலும் போடலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிசைன் தான். பீடு ஒர்க் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் மினிமம் அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் சொல்கிறேன். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு எவ்வளோ ஷூட் ஆகுமோ ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது சிலர் ஒல்லியாகவும் இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் உடம்பாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் தகுந்த மாதிரி தான் நம்ம ரேட் வாங்கணும். மினிமம் 3000லேருந்து மேக்ஸிமம் 3.8 அல்லது 4 வரைக்கும் கூட நம்ம இதுக்கு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்ஸ் போட்டோம்னா இன்னும் செக்ஸ் வந்து இன்னும் நம்ம நல்லா குட்டி குட்டியாக போட்டு ஜர்தோசி ஒர்க்லாம் பண்ணோம்னா இன்னும் நம்ம ரேட் கூடுதலாக வாங்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ நான் பீடில் இந்த மாதிரி தான் நான் எடுக்கிறேன். ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு டிசைனை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இவ்வளோ ரேட்டு தான் அப்படின்னு நம்ம எப்போவும் ஃபிக்ஸடாக வச்சுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்லீவு ஒவ்வொரு லென்த் இருக்கும், உடம்பு ஒவ்வொரு லென்த் இருக்கும், நம்ம நெக்லைனும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேலையோட நேரமும் நமக்கு எச்சா அல்லது கம்மியாக ஆகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரேட் எப்போவும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிசைனுக்கு இந்த ரேட்டு தான்க்கு நமக்கு எல்லாருக்கிட்டேயும் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 100, 200 அல்லது எக்ஸ்ட்ரா அல்லது கம்மியாக வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிக்கோங்க ஃபஸ்ட்லேயே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக இந்த புட்டா வச்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இது இப்படியே விட்டாலும் ஓகே தான். நான் இதுக்கு அடுத்து வந்து இதில் ஒரு ஜரி லைன் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் தனித்தனியாக நம்ம பாக்ஸ்க்குள்ளே நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படியே கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு நாட் போட்டு வந்து நான் இந்த மாதிரி முடிச்சுக்கிறேன். அந்த உள்ள ஷார்ப் எட்ஜுகள் மட்டும் உள்ளே விட்டு நல்லா ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அங்கே கேப் தெரியாமல் நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜர்தோசி ஒர்க்கில் நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன்.
இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டோன் ஒட்டியிருந்தேன் இல்லையா, அதுலேயும் ஃபுல்லாக நம்ம ஜர்தோசி கொடுத்து முடிச்சிக்கலாம். இப்போ ஓவரால் லுக்கு பார்க்கும்போது இன்னும் நல்லா நமக்கு கிராண்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.